அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை பிரிவின் 16ஆம் ஆண்டு விழா இன்று இனிதே இணையத்தின் வாயிலாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிகழ்வை கண்டு கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் சஞ்சய் கண்ணா. நான் ஒரு பேச்சு மொழி மற்றும் கேட்பியல் நிபுணர். நான் ஸ்ரீ ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் பேச்சு மொழி மற்றும் கேட்பியல் துறையில் பணிபுரிந்து வருகிறேன். இன்று இவ்விழாவினை தொகுத்து வழங்கும் பெரும் பொறுப்பினை ஏற்று செய்வதில் என் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவனை தியானித்து அவரின் ஆசியை பெற இறைவணக்க பாடலை பாடி பின்பு எங்கள் பல்கலைக்கழகத்தின் கீதத்தை கேட்டு இன்புறுவோம். வாருங்கள். மாலா சுதா கும்ப விபோத முத்ரா வித்யா விராஜித கரவாரி ஜாதா வித்யா விராஜித கரவாரி ஜாதா அபார காருண்ய சுதாம்புராயி ஸ்ரீ சாரதாம்ப பிரணதோஸ்மி நித்யம் ஸ்ரீ சாரதாம்ப பிரணதோஸ்மி நித்யம். செந்தமிழைப் போல என்றென்றும் வாழும் ஸ்ரீ ராமச்சந்திரா என் தாயன எண்ணி உன்னை வணங்கிய பாடுகின்றோம். நாங்கள் கற்ற கல்வி பெற்ற பெருமை எங்களுடைய தந்தது. ஒட்டு தொடரும் சொந்தம் இதுதான் ராமச்சந்திரா சொன்னது. பெற்ற அன்னை தந்தை போலே எண்ணம் எல்லாம் நின்றது. உற்ற நண்பன் சுற்றமெல்லாம் இங்குதானே கண்டது. வாழ்த்தி நின்றோம் வணங்குகின்றோம் வாழ வைத்த மையமே. கூடி நின்றோம் பாடுகின்றோம் வானம் எங்கள் எல்லையே. உலகம் போற்றும் திறமையாலே இன்று இங்கு முதலிடம். உயிரை காக்கும் உணர்வுதானே ஒன்று சேர்த்த ரகசியம். ஆய்வு செய்தோம் சேவை செய்தோம் எதிலும் கண்டோம் மனிதமே. ஆய்வு செய்வோம் சேவை செய்வோம் தொடரும் எங்கள் பயணமே. ஸ்ரீ ராமச்சந்திரா வாழ்கவே. சிறப்பு. இத்தருணத்தில் ஒரு திருக்குறளை கூற ஆசைப்படுகிறேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இதன் பொருள் செவித்திறன், அதாவது கேட்கும் திறன் வாயிலாக கற்றுக்கொள்ளும் அறிவே சிறந்தது என்று வள்ளுவ பெருந்தகை கூறியிருக்கிறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் கேட்கும் திறன் குறைபாடோடு பிறக்கும் குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாகவும் பல பயிற்சிகள் மூலமாகவும் வாழ்க்கையை மாற்றித் தருவதே இந்த குழுவின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த நிகழ்வானது பலாயிரக்கணக்கான குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சைகளை செய்து முடித்து அவர்களின் வாழ்க்கை வெற்றியை கொண்டாடும் விதமாக இது 16ஆம் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ஆக இப்படி இந்த சிகிச்சை முறையின் மூலமாக பயன்பெற்ற குழந்தை செல்வி கீர்த்தனா அவர்கள் இப்போது இசைக்கு ஏற்ப நடனமாடி நம்மை மகிழ்விக்க உள்ளார். காக்லியர் இம்ப்ளான்ட் மூலம் கேட்கும் திறனை பெற்ற இவர் தாள வகைகளோடு இசைந்து ஆடப்படும் பரதக்கலையை பயின்று பல சாதனைகள் செய்ய தன்னை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள், இதோ செல்வி கீர்த்தனா அவர்களின் நாட்டிய நிகழ்ச்சியை காண்போம். பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா. பாக்யம்
लक्ष्मी पारम्मा திருமாலின் மார்பில் உறையும் தேவி திருவருளை தினம் பொழியும் தேவி திருவிளக்கில் வாசம் புரியும் தேவி திருமகளே வருவாய் ஸ்ரீதேவி பாக்கியம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா அமர்ந்த என் தாயே நான் மறை போற்றிடும் மலை மகள் நீயே தனதானிய செல்வங்கள் தந்தருள்வாயே தனலட்சுமி தாயே வந்தருள்வாயே பாக்கியம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா தருபவள் நீயே மாங்கல்ய பாக்யம் தந்தருள்வாயே மகத்தான வாழ்வை தருபவள் நீயே மாதேவி லக்ஷ்மி வந்தருள்வாயே பாக்கியம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா தேவி மகாலட்சுமி வரங்களை அருள்வாய் ஸ்ரீ வரலட்சுமி சௌக்கியங்கள் தருவாய் சௌபாகிய லட்சுமி அனுகிரகம் தருவாய் கிரகலட்சுமி பாக்கியம் தரும் லக்ஷ்மி பாரம்மா கண் பாரம்மா பாக்யம் தரும் லக்ஷ்மி பாரம்மா நாட்டியமங்கை செல்வி கீர்த்தனா அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள் கலந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் காது மூக்கு தொண்டை மருத்துவ குழுவின் சிகிச்சை பணிகளானது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. அதன்படி இவ்விழாவிற்கு பொருத்தமாக காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை குழு தலைவர், காது மூக்கு தொண்டை மருத்துவத்துறை தலைவர், பேராசிரியர் மருத்துவர் திரு எல் சோமு அவர்களை இவ்விழாவிற்கான வரவேற்புரை வழங்குவதற்கு அன்போடு அழைக்கிறேன். Greetings and welcome one and all present here. It is a glorious moment to extend my warm wishes to everyone on behalf of our Department of ENT and Head and Neck Surgery and Department of Speech, Language and Hearing Sciences. I find an immense pleasure in introducing our Honorable Chief Guest, Dr. Meera Suresh, the Honorary Principal of Bala Vidyalaya. The School for Deaf and Institute of Teacher Training, Bala Vidyalaya is an early intervention center for young deaf children which was established in 1969. The school is accredited by RCE and to run a teacher training program, particularly to educate the teachers to help the infants and young children with hearing impairment. We welcome you, Madam, for presiding over this 16th anniversary Cochlear Implant program of Sri Ramachandra University. It is overwhelming that now we count 16 years of start of this Cochlear Implant program, which was started in 2006. The Cochlear Implant program of Sri Ramachandra is unique that we started in 20th January of 2006, and me being a part of this tertiary care center feel proud to say that we are the only private institute who have been having this program which is attached to the Tamil Nadu Comprehensive Health Insurance Scheme. With the graceful support of our Chancellor and our Pro-Chancellor, nearly 275 children have been benefited by this program. We always have the management to support us for this program in terms of providing the necessary manpower, infrastructure
and administrative needs. Every member of our cochlear implant program have been trained and mentored with a specific skill. We have an excellent team of ENT surgeons, a well-trained audiologist, speech language pathologist and auditory therapists as well. In the last 1 decade or so, we have not just added the number of the years to our life, but contributed towards the making a difference in the quality of life on every child and adult with hearing impairment who have been beneficiary of this treatment. The children implanted below the critical age were mainstreamed into a normal school and showed a good progress in academics and co-curricular activities. I take this privilege to say that these children were even able to speak in multiple languages. Thus, an early diagnosis, the better the progress. We appreciate the parents of our children of the cochlear implantees who have showed their keen interest in attending these habilitation through online during this pandemic, and they were also provided with the device support in case of any requirements. Both the pre and postlingual adults were auditorily trained to communicate in groups, to converse over phone, use hearing as a sense of security and to enjoy music through this program. In addition, we have also connected ourselves with the DRDO project, that is the Defense Research and Development Organization, in providing a indigenous cochlear implant for the people below poverty. I am extremely privileged to have this opportunity to address you all at this important event, and it gives an immense pleasure to start this auspicious occasion by heartily welcoming you all and everybody. On behalf of the Cochlear Implant team, I wish you all a happy and a prosperous new year. Thank you very much. வரவேற்புரை தந்தமைக்கு நன்றி. அடுத்தபடியாக ஸ்ரீ ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா PV விஜயராகவன் அவர்களை இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் குழுவின் 16ஆம் ஆண்டு விழாவினை சிறப்பிக்கும் வகையில் இக்குழுவினரை வாழ்த்தி தன் சிறப்புரையை தந்துள்ளார். அதை மகிழ்ச்சியோடு காண்போம் வாருங்கள். Good morning everyone. At the outset, let me wish all the participants and faculty the very best wishes for the season and Pongal, and I would also like to appreciate and congratulate the Department of Otorhinolaryngology and Head and Neck Surgery here at Sri Ramachandra and the Department of Speech, Language and Hearing Sciences for successfully organizing this particular program to celebrate the 16th anniversary of CLIPS, the Cochlear Implant Program of Sri Ramachandra Institute of Higher Education and Research. I am also extremely glad that this time they have invited Dr. Meera Suresh, Honorary Vice Principal of Bala Vidyalaya, the School for Young Deaf Children and the Institute for Teacher Training to be the chief guest, and she will be delivering the keynote address. Thank you, madam, for accepting our invitation and to be part of this particular program. The cochlear implant surgery program has been in vogue at Sri Ramachandra since year 2006, and as you can see, we have successfully completed many such complicated surgeries, and not only have we completed the surgery, we have also taken up to the rehabilitation of such children. When you look at disabilities amongst the various population, particularly the children, visual impairment and hearing impairment takes quite a large chunk of this problem. And
I think it was way back in 2006 that the combined efforts of the two departments, ENT and the speech language and hearing sciences, wanted to do something through early intervention for such children so that they can be brought into the mainstream of the population. Ours is the first university hospital in Tamil Nadu which started the Cochlear Implant program, which has been popularized by the Tamil Nadu government as well. The celebration on an annual basis is done on the 20th of January every year. The children who received this treatment and who have come back to normalcy after thorough rehabilitation actually come in person to give their performance in say elocution or dancing or even singing and things like that. More than 250 children have so far benefited from this particular procedure at Sri Ramachandra, and this is because of the sustained teamwork of both these teams at Sri Ramachandra. Ours is an empaneled center for performing such surgeries, and we got this recognition through the government of Tamil Nadu in 2013. This particular care is not only surgery, but it is to provide a comprehensive care to the patients right from the time of identification of the problem, assessment of the problem, and then appropriate counseling to the patient as well as the relatives, and through the audiological services after the procedure is done for the complete rehabilitation for these children who hear and who also speak nearly normally at the end of it. The children with hearing loss and the parents have always been the brand ambassadors for this particular program, attracting more and more patients, and I take this opportunity to appreciate the CLIPS team who have always tried to reach out to the patients by conducting many screening camps and parent empowerment programs across the state with the support of the university. Children as young as 12 months of age have benefited from this surgery and are now able to speak and hear normally like their peers. I appreciate all the parents, children and team of doctors and audiologists who have worked towards this special occasion. At this juncture, I must mention to all our participants that you are all into the portals of a great quality organization, Sri Ramachandra Institute of Higher Education Research, which cares for quality care both for patient care as well as for education. And we have been working on this particular motto ever since the inception of the organization, and this has been emphasized by the repeated successful accreditations that you have received, both for the National Accreditation and Assessment Council, where we have got an A++ grade, and also through the National Institutional Ranking Framework, where our medical college has secured the 14th rank. I am also happy to say that our hospital services are NABH accredited, and I am sure this type of an information to all the participants would enable us to serve the public much better and also provide quality education to all our students. I take this opportunity to wish this function all the very best. Thank you. இந்த சிகிச்சை முறையை பற்றி அறிந்த பலருக்கும் பலவிதமான சந்தேகங்கள் இருக்கும். அதில் முக்கியமானது இந்த சிகிச்சை பெற்ற குழந்தைகளால் இயல்பாக மற்ற குழந்தைகளைப் போல் பேசி உரையாடி மகிழ முடியுமா என்பதுதான். ஏன் இவர்களால் முடியாது? நிச்சயம் முடியும் என்பதே இதற்கான பதில். காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சையை விரைவாகவும் நிறைவாகவும் பெறும் ஒரு குழந்தையின் மொழி வளர்ச்சி, பேச்சு வளர்ச்சி ஆகியவை சீரும் சிறப்புமாக மேம்படுவது உண்மை. இதற்கு எடுத்துக்காட்டாக அடுத்து நாம் காண இருப்பது
ஒரு நாடக நிகழ்ச்சியாகும். இதில் நடிக்கும் காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை பெற்ற சிறுவர்களின் பெயர் பிரவீன், வினோத்குமார், செல்வி தாரணி. இம்மூவரும் சின்ராசு வெர்சஸ் சிண்ட்ரெல்லா எனும் இணையத்தில் புகழ்பெற்ற நிகழ்ச்சியை நடித்து காட்டி நிகழ்த்த இருக்கிறார்கள். வாருங்கள் அதை கண்டு வியப்புறுவோம். சரி கண்ணு, சரி நான் பார்த்தேன் வீடியோ. டேய் சிட்ராஸ் ஐயா சொல்லுங்க. பக்கத்துல இருந்து பேச மாட்டியா? பக்கத்துல வந்தா வெள்ளாம யார் பாக்குறது? வெள்ளாம தப்பாம எல்லாம் நாங்க பாத்துக்கணும். முதல்ல நீ இங்கிட்டு வா. சும்மா நான் பேசுறேன், அப்புறம் வேணும் நடக்கலன்னு சொல்றது. என்ன விஷயம் சொல்றேங்க? என் பேத்தி வெளிநாட்டுல வாரா, அவ்வளவு நல்லா பாத்துக்கணும் சரியா? ஐயா உங்க பேத்தியாவது பாக்குற மாதிரி இருப்பாங்களா? என்ன கண்ணு கேட்ட? நல்லா பாத்துட்டு சொன்னாங்க. ஏய் அந்த பந்து கூட இருக்கா? பத்து முட்டையோ நல்ல முட்டையில இருக்கா? நல்ல முட்டையோ மாத்தி வச்சுட்டு. ஐயா அது அது அந்த குடான்ல சரியான இருக்கு, எதுக்கு மாத்தி வைக்க சொல்றீங்க? அப்புறம் உனக்கு சாப்பிட கொடுக்க வேலையை வாங்க முடியல. இருங்க ஒரு நாள் பருத்தி கூட நான் 10 அடிச்சிடுறேன். டேய் என்ன யோசனை, போய் வேலையை பாரு. பேத்தி தானே வந்திருக்கு, ஏதோ பிசாசு கத்துறீங்க. உனக்கு 5 வயசு எங்க இருக்கு? எதுக்கு? மறுபடியும் மண்டைய உடைக்கத்தான். எனக்கு இப்ப இருக்கிற 2 கால், எப்படி இந்த 3 கால் வச்சு உள்ள வரும்? உங்க பேத்தி எவ்வளவு கேவலமா ஜோக் சொல்லுது. முதல்ல இந்த ஆள் என்ன பண்ணி சொல்லி பையன் 6 வயசு நடந்தது, 7 வயசு நடந்தது, எனக்கு இப்ப தேவையில்ல. எனக்கு ரொம்ப பசி, நான் உள்ள போனேன். எனக்கு இப்ப சோப்பங்கால வைக்கிறத விட எனக்கு சோத்துல கை வைக்கிறது தான் முக்கியம். ஐயா உங்க பேத்தி இந்த விஷயத்திலே உள்ள மாதிரி சாப்பாடு எப்படியாவது பாருங்க. ஏய் அம்மா வெட்டி பேசாம பேத்தி ஒரு யாரையும் வெட்டிட்டு வரேன். மொத்தத்தையும் குடிச்சிட்டோமா? இதுக்கு முன்னாடி எண்ணெய் தண்ணி குடிச்சிட்டு தண்ணி ஊற்றிடுவோம். இங்கே இருக்கு தண்ணி, அந்த தண்ணி ஊற்றிடுவோம். ஐயா இருங்க வரேன். நீங்க என்ன சாப்பிடல? என்னடா பச்சை தண்ணியா இருக்குது, எல்லை தண்ணி எங்கடா? ஏன் தாங்காம இருந்துச்சு, நான் தாயா குடிச்சேன். வந்து வீடு எங்கி பச்சை தண்ணியா குடிச்சேன். நல்லது, நீ வேலைக்கு வராது. வேலைக்கு வர வேணாமா? ஆஹா, என்ன ஒரு அருமையான நாடக நிகழ்ச்சி. இந்த குழந்தைகளுக்கு சீரான கேட்கும் திறனும் மொழி வளர்ச்சியும் இருக்கும் பட்சத்தில்தான் இவர்களால் இந்த அளவுக்கு கதையை புரிந்து கொண்டு வசனங்களை மனதில் பதிய வைத்துக் கொண்டு
குரலில் உள்ள ஏற்ற தாழ்வுகளோடு பேசி இந்த நாடகத்தை நிகழ்த்த முடிந்தது. இதை இவ்விடத்தில் நான் கோடிட்டு காட்ட விரும்புவது மிக மிக அவசியம். அதிலும் இயல்பாக பேசும் அந்த வழக்கை மாற்றி ஒரு மொழியில் உள்ள கிளைமொழி பாங்கோடு பேசி இந்த சிறுவர்கள் நம்மை ஆச்சரியத்திற்குள் ஆழ்த்தியுள்ளார்கள். சிறப்பு. இந்த குழந்தைகளுக்கு பயிற்சி அளித்த எங்கள் சிறப்பாசிரியர்களுக்கும் பேச்சு மொழி மற்றும் கேட்பியல் துறையின் மாணவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள். அடுத்ததாக இவ்விழாவினை மேலும் சிறப்பிப்பதற்கு பால வித்யாலயா எனும் கேட்கும் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கான பள்ளி மற்றும் ஆசிரியர்கள் பயிற்சி நிறுவனத்தின் தலைவர் முனைவர் திருமதி மீரா சுரேஷ் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கிறார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் நம்மிடத்தில் கேட்கும் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளின் சிகிச்சைக்கு பின் எவ்வாறு பள்ளி படிப்பில், அதாவது நார்மல் ஸ்கூல் என்று சொல்வோம் இல்லையா, அந்த பள்ளி படிப்பில் சேர்த்து வழிநடத்த வேண்டும் என்பதை பற்றியும், அவ்வாறு அவர்கள் இயல்பான பள்ளி நார்மல் ஸ்கூலிங் படிக்கும் பொழுது ஏற்படும் சிரமங்களை எப்படி அந்த பெற்றோர்களும் சமுதாயமும் கையாள வேண்டும் என்பதை பற்றி ஒரு அற்புதமான உரையை நம்மிடத்தில் தர இருக்கிறார். அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். Good morning. என் பேர் டாக்டர் மீரா சுரேஷ். I'm the Honorary Vice Principal of Bala Vidyalaya School for Young Deaf Children and Institute for Teachers Training. Bala Vidyalaya School வந்து சஷ்நகர்ல இருக்கு. நாங்கள் வந்து ஒரு காது கேளாத மழலைய பள்ளி. நாங்கள் வந்து 3 வயசு முற்பட்ட குழந்தைகள் தான் அட்மிட் பண்ணுறோம் ஸ்கூலில். குழந்தைகள் வந்து காது கேட்காத குழந்தை இருந்தாக்க ஹியரிங் எய்ட் போட்டோ இல்லை காக்லியர் இம்ப்ளான்ட் போட்டு ஸ்கூலுக்கு வருதுகள். ஸோ இப்போ வந்து ஸ்கூலில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம சாதாரண பள்ளிக்கூடம் போகிற மாதிரி நீங்கள் வந்து போய் ஸ்கூலில் குழந்தைய விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகலாம். அப்புறம் சாயங்காலம் போய் நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கலெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து போவேன். பட் இப்போ வந்து காது கேட்காத குழந்தைகளுக்கு அவ்வளோ ஈஸியாலாம் பண்ண முடியாது. அம்மாவும் கடுமையாக உழைக்கணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லோரும் வந்து அம்மாக்கள், நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு இந்த குழந்தைய அழைச்சிட்டு போறீங்க. இப்போ எஸ்ஆர்எம்சிக்கு அந்த குழந்தைய அழைச்சிட்டு போறீங்க. எஸ்ஆர்எம்சியில் என்ன சொல்கிறாங்கன்னு கவனிச்சு நீங்கள் வந்து அதை தொடர்ந்து நீங்கள் வீட்டில் பண்ணணும். இப்போ நாங்கள் பால வித்யாலயாவில் வந்து அவங்க எங்களோட பேரண்ட்ஸ்க்கெலாம் என்னென்ன நாங்கள் சொல்கிறோமோ அதெல்லாம் அவங்க வீட்டில் போய் பண்ணணும். இது மேஜிக் இல்லை. நாங்கள் டீச்சர்ஸ் மட்டும் பண்ணால் போகாது. குழந்தைகள், டீச்சர்ஸ் ப்ளஸ் பேரண்ட்ஸ் சுற்றி இருக்கிற எல்லாரும் கடுமையாக உழைச்சாதான் அந்த குழந்தை முன்னேறும். நான் என்ன எதிர்பார்க்குறோம் குழந்தைகிட்டேருந்து? இப்போ குழந்தைகிட்டேருந்து எதிர்பார்க்கறது வந்து மொழி வளர்ச்சி. மொழி வளர்ச்சினா என்ன? மொழி வளர்ச்சினா யாராவது ஏதாவது சொன்னால் அந்த குழந்தை புரிஞ்சு கொள்றதா, அது புரிஞ்சு கேள்விக்கு பதில் சொல்றதா, அந்த மாதிரி ஒரு சாதாரண குழந்தை மாதிரியே புரிஞ்சு கொள்ளும் திறன் இந்த குழந்தைக்கு இருக்கா, அதுதான் நாங்கள் மொழி வளர்ச்சின்னு சொல்றது. இப்போ பேச்சு வளர்ச்சிங்கிறது வேற. பேச்சு வளர்ச்சினா வந்து கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது, பேச்சு வழியா பதில் சொல்றது, சைகையும் பண்ணாம ஜாடையும் பண்ணாம அந்த குழந்தை பேசுறதா. இப்போ இந்த ரெண்டும், தட் இஸ் மொழி வளர்ச்சி அண்ட் பேச்சு வளர்ச்சி இருந்ததுன்னா அந்த குழந்தை வந்து சாதாரண பள்ளிக்கூடத்துல ஜாயின் பண்ணி சாதாரண குழந்தைகளோட ஈஸியா படிச்சு சாதாரண குழந்தைகள் மாதிரியே சாதாரண பள்ளிக்கூடத்துல படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போய் அப்புறம் வேலை போக முடியும் குழந்தைகளால. இப்போ வந்து காது கேளாமைங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு சிச்சுவேஷன். எல்லா குழந்தைகளும் இந்த மாதிரி ஒரு சீக்கிரமா 3 வயசு முற்பட்ட குழந்தைலாம் கண்டுபிடிச்சு ஒரு ஹியரிங் எய்டு போட்டோ ஒரு இம்ப்ளான்ட் செஞ்சு அந்த குழந்தை இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் ரிச்ன்னு சொல்றோம். தட் இஸ் மொழி இருக்கும் என்வாயரன்மெண்ட், சூழ்நிலை முழுக்க எல்லாமே பேசணும். அந்த மாதிரி ஒரு என்வாயரன்மெண்ட்ல இருந்தாக்க அந்த குழந்தை டெஃபினட்டா பேசும். டெஃபினட்டா மொழி புரிந்து கொள்ளும் திறன் டெவலப் பண்ணும், பேசும். சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு போய் ஜாயின் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்க வந்து சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு போச்ச இந்த மாதிரி இந்த குழந்தை வந்து எல்லாரும் பேசுறது புரிஞ்சுக்கும், எல்லாரும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும். அந்த மாதிரி இருக்கச்ச இந்த டீச்சர், இந்த சாதாரண பள்ளிக்கூடம் டீச்சர் வந்து இந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுக்க தேவையே இல்லை. ஸோ அவ வந்து ஒரு கிளாஸ்ல 40 குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தையும் ஒரு 40 குழந்தைகளோட ஒரு குழந்தையா இருக்கும். இந்த குழந்தைக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படாது. சாதாரண குழந்தைகள் பண்ற வேலையே இந்த குழந்தைய பண்ண முடியும்.
சாதாரணமா ஒரு கிளாஸ் இருக்கச்சே எல்லா குழந்தைகளும் கவனிக்கிற மாதிரியே இந்த குழந்தை கவனிக்கும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தா இந்த குழந்தை வந்து ரொம்ப ஈஸியா சர்வைவ் பண்ணும். அந்த டீச்சருக்கும் எக்ஸ்ட்ரா சிரமமே இருக்காது. அந்த டீச்சருக்கும் ஈஸியா புரிஞ்சும் அந்த டீச்சர் வந்து இந்த குழந்தை ரொம்ப நல்லா பண்றது, இதுக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும், ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அடிஷ்னலா சாதாரண பள்ளிக்கூடத்துல என்ன அகாடமிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த அகாடமிக்ஸ்னாக்கா எழுதும் திறன், படிக்கும் திறன், கணக்கு. இப்ப பால வித்யாலயால வந்து நாங்க வந்து ஒரு சிலபஸ் மாதிரி வச்சுருக்கோம். என்ன வயசுல என்ன கற்றுக் கொடுக்குறோம், எப்படி கற்றுக் கொடுக்குறோங்கிறது நாங்க ஒண்ணு வச்சுருக்கோம். அதே மாதிரி SRMCலையும் ஒண்ணு இருக்கிறோம். என்ன வயசுல என்ன கற்றுக் கொடுக்கலாம், எப்படி கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு அவளும் ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து எழுதும் திறன் கற்றுக்கணும், படிக்கும் திறன் கற்றுக்கணும், அண்ட் கணக்கு ஓரளவு கற்றுக்கணும் பிஃபோர் அந்த குழந்தை வந்து ரெடியாகி நார்மல் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னால. ஸோ இப்போ வந்து நீங்கள் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபவுண்டேஷன்னா ஒரு நல்ல பேஸ் கொடுத்தேன்னா எழுதும் திறனும் படிக்கும் திறனும் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா குழந்தை வந்து சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு போச்ச மற்ற குழந்தைகளோட ஜாஸ்தியா படிக்கும், மற்ற குழந்தைகளோட ஜாஸ்தியா எழுதும். ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ். எல்லா குழந்தைகளுக்கும் வந்து காது கேளாமே பிரச்சனை கிடையாது, எல்லாருக்கும் நல்லா காது கேட்கறது. ஸோ எனக்கு வந்து நான் எழுதி படிக்கிறேன், எனக்கு வந்து இன்னும் அந்த குழந்தையோட எனக்கு நிறைய தெரியுது அப்படின்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இந்த குழந்தைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரைச்ச இந்த குழந்தை வந்து மற்ற குழந்தைகளோட ஈஸியா காம்பீட் பண்ண முடியும். அண்ட் எல்லா குழந்தைகளையும் இந்த குழந்தை வந்து காது கேட்கல ரைட்டு, பட் இன்னும் நல்லா படிக்கிறது, நல்லா எழுதுறது, நம்ம அது ரொம்ப ஈஸியா அது வந்து நல்லா பண்றது, நம்ம வந்து ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு மற்ற குழந்தைகளும் தோணும். டீச்சர் வந்து இந்த குழந்தை ரொம்ப நல்லா படிக்கிறது, ரொம்ப நல்லா எழுதுறது, அதுக்கு டெஃபினட்டா ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த டீச்சருக்கு தோணும். இந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து ஹெல்ப் பண்றச்ச இந்த குழந்தை சாதாரண பள்ளிக்கூடத்துல ஸ்மார்ட்டா எல்லாரும் போலயே வேலை படிச்சு முன்னுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அது உங்க கையில இருக்கு. நீங்க வந்து SRMCல என்ன சொல்றாலோ அதை நீங்க தொடர்ந்து பண்ணணும். நீங்க வந்து முதல்ல வந்து சூழ்நிலை யோசிச்சுக்கோங்க. நீங்க நான் ஸ்டாப்பா நீங்க பேசணும். நீங்க எப்படி பேசணும்? இப்ப வந்து சப்போஸிங் ஒரு உதாரணமா ஒரு கிரிக்கெட் மேட்ச் ரொம்ப நாள் முன்னாடி ரேடியோ தான் இருந்தது, டிவி எல்லாம் கிடையாது. கிரிக்கெட் மேட்ச்ல கான்ஸ்டன்டா யாரோ ஒருத்தர் பேசினே இருப்பாங்க. எப்படி மேட்ச், பந்து எங்க போறது, யாரு பந்து அடிச்சாங்க, யாரு இந்த பந்துக்கு மேல ஓடுறாங்க, நான் ஸ்டாப் அது ஒரு டயலாக் அடிக்கிறாங்க அவா. ஸோ இந்த மாதிரி பேசினே இருக்கவா நீங்க வந்து காமெண்ட்ரி வந்து நீங்க பார்க்காம நீங்க கேட்கச்சே என்ன நடக்கிறது அந்த கிரவுண்ட்ல உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து என்ன பாக்குறதோ, ஒரு எறும்பு பாக்குறதா, ஒரு லைட்டை பாக்குறதா, ஒரு இலைய பாக்குறதா, மழை பெய்யறது பாக்குறதா, அது மாதிரி எதை பாக்குறதோ அதை பத்தி நீங்க பேசணும். நீங்க நான் ஸ்டாப்பா பேசணும். நான் ஸ்டாப்பா பேசச்ச சின்ன சின்ன கேள்வி கேட்கணும். சின்ன கேள்வி கேட்டு அந்த குழந்தைக்கு பதில் புரியுதா, கரெக்டா பதில் சொல்றதா, நீங்க வந்து கேள்வி கேட்கச்ச புரியுதா பதில் சொல்றதான்னு நீங்க வந்து கொஞ்சம் யோசிச்சு கேள்வி கேட்கணும். இப்ப வந்து சமையல் ரூமுக்கு போய் தட்டு எடுத்துன்னு வரா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றேன் நீங்க, உடனே அந்த குழந்தை போய் தட்டு எடுத்துன்னு வருது. சமையல் ரூம்ல வந்து வேற என்ன செய்யும் இந்த குழந்தை, தட்டு தான் எடுத்துன்னு வரும் சாப்பிட்றதுக்கு. ஸோ அது வந்து சிச்சுவேஷனல் க்ளூ அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க வெளில போச்சே செருப்பு தான் போட்டுன்னு போகும் குழந்தை. ஸோ நீங்க வந்து வாசல் போலாம், செருப்பு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி செருப்பு போட்டுட்டு, என் குழந்தைங்க நல்லா மொழி புரியுது, செருப்பு போட்டுக்கோன்னா உடனே போட்டுக்கிறது செருப்பு அப்படின்னு சந்தோஷப்படக்கூடாது. அது மொழி இல்லை. என்னங்க இந்த மொழி? நீங்க வந்து அந்த பெட்ரூம்ல இருந்து பாரு, நம்ம வந்து இப்ப மணி ஆயிடுச்சு, நம்ம சாப்பிடணும், தட்டு எடுத்துன்னு நான் வரேன், வந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க வெயிட் பண்ணுங்க. அந்த குழந்தை சமையல் ரூமுக்கு ஓடி போறதா, தட்டு எடுத்து வைக்கிறதா பாருங்க, அதுதான் மொழி வளர்ச்சி. இல்ல இதுபாரு அப்பா வந்துட்டோம் ஆபீஸ்ல இருந்து, இப்ப நம்ம எல்லாரும் கடைக்கு போனோம், செருப்பு போய் போட்டுக்கோ அப்படின்னு நீங்க பெட்ரூம்ல உட்காந்துட்டு, பெட்ரூம் இல்லையா சமையல் ரூம்ல வந்து அப்பாவுக்கு காஃபி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி காஃபி போட்டுட்டு அப்பா வந்து நான் காஃபி கொடுக்க போறேன், நீ போய் செருப்பு போட்டுக்கோப்பா அப்படின்னு சொல்றச்ச அந்த குழந்தை போய் செருப்பு போட்டுக்கிறதா, அதுதான் மொழி வளர்ச்சி. சோ நீங்க எப்படி அதை கொண்டு வருவேன்? நீங்க அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து நீங்க பேசினீங்கன்னா
சின்ன சின்ன கேள்வி கேட்டேன்னா அந்த குழந்தை முழு வாக்கியமா பதில் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா டெஃபினட்டா அந்த குழந்தை பண்ணும். ஸோ நீங்க கடுமையா உழைச்சுக்கோங்க. கடுமையா அந்த டீச்சர் என்ன சொல்றாலோ நீங்க அது வீட்டுல பண்ணணும். அந்த மாதிரி நீங்க பண்றச்ச டெஃபினட்டா அந்த குழந்தை மொழி வளர்ச்சி டெவலப் ஆகும், பேச்சு வளர்ச்சி டெவலப் ஆகும். சாதாரண பள்ளிக்கூடத்துல போய் போடுவாங்க. இப்ப சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு போறீங்க, அந்த டீச்சர் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த டீச்சர் கேட்ட கேள்வி பதில் சொல்லணும், நல்லா பண்ணணும் இந்த குழந்தை. இப்ப சாதாரண பள்ளிக்கூடத்துல போய் நீங்க கேட்கலாம், அந்த டீச்சர்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம், மிஸ் அந்த ஃபர்ஸ்ட் ரோல உட்காந்து வைங்க குழந்தைய நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இப்ப பாரு போர்டை பார்த்து பேசாதுங்க, கொஞ்சம் அப்பப்போ குழந்தைகளை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி 2 சின்ன ரிக்வெஸ்ட் நீங்க பேசுனா அந்த டீச்சர் தாராளமா பண்ண போறா, தாராளமா ஹெல்ப் பண்ண போறா. அந்த ஒரு லிட்டில் ஹெல்ப் அந்த டீச்சர் பண்ணுவோம். அப்புறம் நீங்க ஸ்கூல்ல இருந்து வர விட்டு புக் எடுத்து பாருங்க, என்ன பண்ணிருக்க அந்த குழந்தை, கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லியிருக்கா எழுதிருக்கா அப்படின்னு நீங்க பார்க்கணும், செக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கூல்ல போய் இந்த டீச்சரை பார்த்து பேசுங்க, டீச்சரை பார்த்து கொஞ்சம் எப்படி பண்ற பையன், என்ன பண்றான், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றதா, ஏதாவது கஷ்டங்கள் இருக்கா அப்படின்னு நீங்க டீச்சரை போய் கேட்கணும். நீங்க அந்த மாதிரி நீங்க தொடர்பு வச்சுக்கோங்க, டீச்சர்ஸ் தொடர்பு வச்சுக்கோங்க, மற்ற குழந்தைகளோட பேரண்ட்ஸ்டையும் தொடர்பு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி நீங்க நான் ஸ்டாப்பா நீங்க தொடர்பு வச்சிருந்தீங்கன்னா அந்த குழந்தை ஸ்மூத்தா போகும். அதே சமயத்துல புரிங்களா இருக்க கூடாது, ஐயோ இந்த அம்மா வந்துட்டாலே அப்படின்னு அந்த டீச்சருக்கு தோணக்கூடாது. வாரத்துல ஒரு முறை போங்க, இல்ல நல்லா பண்றாமா கவலைப்படாதுங்கன்னு சொன்னா ஓகே, மாசத்துல ஒரு முறை போங்க. அந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். ஸ்கூல்லையும் வச்சுக்கணும், டீச்சரோடையும் வச்சுக்கணும், மற்ற குழந்தைகளோட பேரண்ட்ஸ்டையும் வச்சுக்கணும். அண்ட் உங்க குழந்தையோட கான்ஃபிடன்ஸ் லெவல் நல்லா ஒரு ஆசையா இருந்து நல்லா பண்ற குழந்தையா இருந்தா கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜாஸ்தியாகும் இந்த குழந்தைக்கு. அந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு, உங்களால பண்ண முடியும், பண்ண வைக்கணும். ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. நீங்க நல்லா பண்ணுவேல் தெரியும் எங்களுக்கு. நல்லா வேலை நல்லா அந்த குழந்தையோட கஷ்டப்பட்டு உழைச்சு 3 வருஷம் 4 வருஷம் உழைச்சிங்கன்னா போறோம். அப்புறம் அந்த குழந்தை சாதாரண பள்ளிக்கூடத்துல பிரமாதமா பண்ணும். ஆல் தி பெஸ்ட்மா. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் SRMC. இதுவரை கேட்கும் திறன் குறைபாடு உள்ள நபர்களின் பள்ளி வாழ்க்கையை பற்றிய பல சந்தேகங்களுக்கு சிறப்பான முறையில் பதில்களை தந்து இவ்விழாவினை மேலும் அர்த்தமுள்ளதாக்கி தந்த மதிப்பிற்குரிய முனைவர் மீரா சுரேஷ் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, எவ்வளவு நேரம்தான் சான்றோர் பெருமக்களும் நானும் இந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையை பற்றியும் அதன் நலன்களை பற்றியும் பேசிக்கொண்டிருப்பது? அதனால் இவ்விழாவினை மேலும் பெருமைப்படுத்தும் வகையில் காக்லியர் இம்ப்ளான்ட் பயனாளி திருமதி சரஸ்வதி அவர்களை தனது ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவமனையுடன் இணைந்த காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சையின் பயணத்தை விவரித்து தன் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் சரஸ்வதி. எனக்கு 3 வயசா இருக்கும் போது காது கேட்கலன்ற குறையை கண்டுபிடிச்சாங்க. அப்புறம் ஹியரிங் எய்ட் போட்டு ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சேன். அங்க ஸ்கூல்ல மிச்சம் என்ன நடத்துறாங்க, என்ன பேசுறாங்கிறது எதுவுமே எனக்கு புரியாது. ரொம்ப அமைதியாவே இருப்பேன். வீட்டுக்கு அம்மா தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸ்கூல்ல ரொம்ப கம்மியாவே மார்க்ஸ் எடுப்பேன். ஒரு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்ல அம்மா கூப்பிட்டு மிச்சம் சொன்னாங்க, இந்த மாதிரி உங்க பொண்ணு படிப்புல லாய்க்கே இல்ல, 46 ரேங்க் எடுத்திருக்கா, வெரி வெரி பேட் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. எனக்கு ஸ்பெஷல் கேர் வேணும்னு சொல்லி வேற ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அந்த ஸ்கூல்ல எனக்கு ஸ்பெஷல் கேர் எடுத்து எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டாங்க. அங்க இருக்கிற புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் ஹியரிங் எய்ட் போட்டுக்கிறத ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. நான் அம்மாட்ட சொன்னேன், அம்மா இந்த மாதிரி என்ன எல்லாரும் மாதிரி பாக்குறாங்கம்மா, ஹியரிங் எய்ட் போட்டிருக்கேன்னுட்டு. அதனால அம்மா எனக்கு ஹியரிங் எய்ட மறைக்கிற மாதிரி பாப் கட்டா ஹேர் ஸ்டைல் வச்சுட்டாங்க. அப்புறம் ஸ்கூல்ல என்ன மத்தவங்க எப்படி பேசுறாங்கிறத லிப் ரீடிங் பண்ணி புரிஞ்சுக்குவேன். எனக்கு என்ன பேசினாலும் புரியாதுங்கிறதுனால என் கூட அதிகமா யாரும் பேச மாட்டாங்க. அதனால எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கிடையாது, இன்னும் 2 பேர் தான் இருப்பாங்க. நான் ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆச்சு. அப்ப அம்மாட்ட போய் சொல்லுவேன், இந்த மாதிரி பேச மாட்டேங்கிறாங்கம்மா, ரொம்ப லோன்லியா இருக்கு, எனக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவேன். அப்புறம் அம்மா மோட்டிவேட் பண்ணுவாங்க, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன, நீ நிறைய புக்ஸ் படி, படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணு, எனக்கு நாலேஜ் நல்லா வளரும் அப்படின்னாங்க. நிறைய புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்ஸ் தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சு அப்போ. அப்புறம்
அது மாதிரி டிவி பார்க்கறதும் டிவி பார்க்கணும்னா ரொம்ப மியூட்ல வச்சுதான் பார்ப்பேன், 0 வால்யூம் வச்சுதான் பார்ப்பேன். எனக்கு போன் பேசுறதுதான் ரொம்ப பயமா இருக்கும். போன் அடிச்சா எடுக்கவே மாட்டேன். எனக்கு போன் பேசினா யாரோட ஹெல்ப் வேணும். இப்போ போன் பண்ணாங்கன்னா லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அம்மா அந்த போன்ல என்ன சொல்றாங்கன்றத கேட்டுட்டு அவங்க எனக்கு சொன்னாதான் நான் பதில் பேசுவேன். அந்த மாதிரி வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா பயமா இருக்கும், பேச முடியாதுன்னு சொல்லி ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவேன். அந்த மாதிரி அப்புறம் எனக்கு 13 வயசுல காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ணாங்க. அந்த காக்லியர் இம்ப்ளான்ட் என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைன்னு சொல்லலாம். என் வாழ்க்கையில கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட். என் வாழ்க்கையை தலைக்கீழா மாத்திருச்சு. நான் 3 மாசம் பேச்சு பயிற்சிக்கு அப்புறம் மேப்பிங் பண்ணதுக்கு அப்புறம் என்னால இப்ப பேச முடிஞ்சுது, எல்லா மாதிரியும் நல்லா பேச முடிஞ்சுது, பழக முடிஞ்சுது. என்னால போன்ல பேச முடிஞ்சுது, டிவியில் டைலாக்ஸ் எல்லாம் கேட்டு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அது மாதிரி பாட்டு கேட்கறதும் லிரிக்ஸ் வச்சு ஹெட்செட் போட்டு நல்லா பாட்டு கேட்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். மிச்சம் என்ன நடத்துறாங்கிறதெல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சேன். நல்லா படிச்சேன். ஸ்கூல்ல எடுத்த மார்க்ஸை விட ரொம்ப அதிகமாவே மார்க்ஸ் எடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டவுட்ஸ்னா என்கிட்ட தான் வந்து கேட்பாங்க. அப்புறம் காக்லியர் இம்ப்ளான்ட் பண்ண இவ்வளவு படிக்க முடிஞ்சுது. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்கேன். அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ 1.5 வயசுல ஆண் குழந்தை இருக்கு. நான் ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். தேங்க்ஸ் ராமச்சந்திரா for providing me such an opportunity. Thank you. நன்றி திருமதி சரஸ்வதி அவர்களே. எங்களுடைய மனமார்ந்த நன்றி கலந்த வாழ்த்துக்கள். தங்களின் வாழ்க்கை அனுபவத்தை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொண்டது எதிர்காலத்தில் பல புதிய கேட்கும் திறன் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு இது ஒரு முன் உதாரணமாக அமைந்து அவர்களும் அவர்கள் வாழ்வில் முன்னேறுவார்கள் எனும் நம்பிக்கையை இது விதைக்கிறது. நன்றி நன்றி. இப்பொழுது நாம் இவ்விழாவின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம். இத்தருணத்தில் இவ்விழாவினை சிறப்பித்து தந்தமைக்காகவும் இவ்விழாவினை இனிதே நடைபெறுவதற்காக உழைத்த அனைவரையும் பாராட்டும் வகையில் நன்றியுரை வழங்க இருக்கிறோம். இதற்கு காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில் அரும் பணி செய்து வரும் அத்துறையின் தலைவர், முனைவர் மற்றும் பேராசிரியர் பிரகாஷ் பூமிநாதன் அவர்களை நன்றியுரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Good morning and my respects to all. I have great pleasure to render my gratitude to all those who have joined us today and made this day special for us and all our kids who have participated in the 16th anniversary of the CLIPS, the Cochlear Implantation Program of Sri Ramachandra. My first and foremost thanks are due to our respected Chancellor and beloved Pro-Chancellor for all their support to our program. I thank our Vice Chancellor for his unconditional support to us. Sir, your guidance has allowed both our departments to grow and continue our services to all those children and adults with hearing loss. I extend a very hearty thanks to the keynote speaker, Dr. Meera Suresh, Honorary Vice Principal of Bala Vidyalaya, Special School for Children with Hearing Loss, who spared her time to grace this occasion online. Thank you, Madam, for your speech that has created good spark and has given us newer directions, insights to think and train with novelty and focus. My special thanks are due to all our kids and their parents for their trust on us. This pandemic has been quite a tough journey for many of us. Despite these ups and downs, all of you have remained patient and positive. My best wishes to all of you. At this point, I also want to acknowledge all those kind-hearted and philanthropic gestures of several of our friends and well-wishers who have generously supported our cause to provide continuous rehabilitation for the children even during the pandemic. My appreciations are due to my colleagues in the CLIPS team, the doctors, audiologists and special educators for their collaborative team efforts under the leadership of Dr. Somu, director of the CLIPS team. The efforts to nurture the children in the right path of hearing health has paid the dividends today. The testimony is all the cultural programs you have witnessed a while ago. A word of thanks and appreciations to Ms. Selvi and Ms. Raji, the trainers behind the screen. My thanks to the Master of Ceremonies,
Mr. Sanjay for anchoring the program today, Dr. Prasanna, Ms. Pratibha Dawson, Mr. Madan and Ms. Muthuselvi have been the working forces linking all of us and effectively coordinating the program. My special appreciations to all of you. I also take this opportunity to thank the entire communication team for their support and service. Thank you one and all. Stay safe. நன்றியுரை தந்தமைக்கும் தங்களின் பொன்னான வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டதற்கும் நன்றி ஐயா. இன்னும் சில நிமிடங்களில் இவ்விழாவானது நிறைவுற இருக்கின்றது. இந்த ராமச்சந்திரா மருத்துவமனையின் காக்லியர் இம்ப்ளான்ட் சிகிச்சை பிரிவானது பல குழந்தைகளை கண்டறிந்து அவர்களின் செவித்திறனை மேம்படுத்தி அவர்களை சக சமுதாயத்தோடு இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கு அவர்களை வழிவகுத்து கொண்டிருக்கின்றது. இந்த அரும் பணியானது எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் நிச்சயம் தொடர்ந்து நடக்கும் என்றும், இந்த குழு இப்பொழுது எப்படி 16வது ஆண்டை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறதோ அதே போன்று வெள்ளியாண்டையும் பொன்னாண்டையும் வைர ஆண்டையும் நிச்சயம் பல குழந்தைகளின் வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்தினோம் என்று பறைசாற்றும் விதமாக இது நிச்சயம் கொண்டாடும் என்பதில் எல்லளவு மையம் இல்லை. இறுதியாக இவ்விழாவினை இணையத்தின் வாயிலாக கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தர மக்களுக்கும் என்னுடைய நன்றிகள் கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இப்பெரும் வாய்ப்பினை தந்த இக்குழுவினருக்கு நன்றி பாராட்டி என் உரையை முடித்துக்கொண்டு இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி.